இறைவனின் ஆட்சி மலர்ந்திடவே, இறைமொழி தீபம் ஒளிந்திடவே, இறைவனின் ஆட்சி மலர்ந்திடவே, இறைமொழி தீபம் ஒளிந்திடவே, இறை அருள் அன்பை பகிர்ந்திடவே, உறவுகள் நட்புகள் வளர்ந்திடவே, இறை வாழ்வு நம்மில் முதிர்ந்திடவே, எழுவோம் இறை குலமே, தொழுவோம் இறை பதமே, எழுவோம் இறை குலமே, தொழுவோம் இறை பதமே. இன்னிசை பாடி இறைவனை புகழ்ந்திடுவோம், நன்றிகள் சொல்லி கரங்குவிப்போம். இன்னிசை பாடி இறைவனை புகழ்ந்திடுவோம், நன்றிகள் சொல்லி கரங்குவிப்போம். கிறிஸ்துவில் இணைவோம், நிறைவாழ்வு பெறுவோம், சீடரை சார்ந்துகள் பகிர்ந்திடுவோம். கிறிஸ்துவில் இணைவோம், நிறைவளம் பெறுவோம், சீடரை சான்றுகள் பகிர்ந்திடுவோம். எழுவோம் இறை குலமே, தொழுவோம் இறை பதமே, எழுவோம் இறை குலமே, தொழுவோம் இறை பதமே. திருப்பலி முன்னுரை. கிறிஸ்துவே என் அன்பு, அவரே என் நிறைவாழ்வு. அன்புக்காக இருப்பதே எனது நம்பிக்கை, இறைவனின் அன்பில் நிலைத்திருப்பதே எனது ஆவல். அன்புக்காக வாழ்வதே என் வாழ்வின் இலக்கு என்று கூறியவர், இன்பத்திலும் துன்பத்திலும், வறுமையிலும் வளமையிலும், நோயிலும் சாவிலும், இருளிலும் ஒளியிலும், எந்நிலையிலும் அஞ்சாது இயேசுவில் சரணடைந்து, குழந்தை போல் அவரது தோளில் சாய்ந்து, குழந்தையாகவே மாறி அன்புக்காகவே வாழ்ந்தவரே குழந்தை இயேசுவின் தெரேசா. இயேசுவை அதிகம் அன்பு செய்தார். வாழ்வில் சோர்வுறும் போது குழந்தை இயேசுவிடம் ஜெபித்து ஆறுதலும் ஆற்றலும் அடைந்தார். அன்பு, அமைதி, பொறுமை, தாழ்ச்சி இவைகளுக்கு சொந்தக்காரர் குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவே. அன்பு நிறைந்த ராணி, உங்கள் சிறிய பாதையை நாங்கள் பின்பற்றவும், அன்பின் வழியில் எங்களது வாழ்வை சிறப்பிக்கவும் அருள் கூறி, புனித சூசேப்பரின் துணை வேண்டி இத்திருப்பலியில் பக்தியோடு மன்றாடுவோம். அனைவரும் ஒரு சில மணித்துளிகள் அமரவும். இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுப்போம். நன்றி திருப்பலியாக பெட்ரிலா, ரொசாரியோ, சோஃபியா, சங்கீதா குடும்பம் புனித சூசேப்பரின் பரிந்துரையால் பெற்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜோசப், நிஷாந்த் நன்றியாகவும் நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், பிரசாந்த், மரிய, ஜெல்சி, பிரியா, சியாரா, பி. மார்ஷல் புனித சூசேப்பரின் பரிந்துரையால் பெற்ற நன்மைக்கு நன்றியாகவும், கில்பர்ட், ஏசுதாஸ், லின்சி, மெலிண்டா இறை பக்தியில் சிறப்புடன் வாழவும், புனித தொன்போஸ்கோ அன்பிய குடும்பங்களில் அனைத்தும் நன்றியாகவும் நோய்கள் நீங்கி நலம் பெற வேண்டியும், சாபு, லிதியா குடும்பம் புனித சூசேப்பரின் பரிந்துரையால் பெற்ற அனைத்து நன்மைக்கு நன்றியாகவும், ஜூட், ராபர்ட், சாரதா குடும்பம் நன்றியாகவும், பால்ராஜ், சகாயராணி, மனுவோ நன்றி திருப்பலியாகவும், வியாகுல், பிரிட்டோ, ஜெயின், ட்ரையன், ஜோ இவர்கள் நன்றி திருப்பலியாகவும், ராஜேஷ், டிலானி குடும்பம் நன்றி திருப்பலியாகவும், ஜான், மத்தியாஸ், மங்கள மரியா குடும்பம் நன்றி திருப்பலியாகவும், மைக்கேல் ராஜ், அமுதா, மேரி, ஷரோன் நன்றி திருப்பலியாகவும், பிரதீப், ஜூடித் ரேயோ, ஆல்ட்ரின் நன்றி திருப்பலியாகவும், குயின் ராயன் நன்றி திருப்பலியாகவும், டோமினிக் சாவியோ, ஜெர்லின் திருமணம் நலமே
நடந்தமைக்கு நன்று திருப்பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். மேலும் மரித்த திருவாளி மார்பன், தெரேசா மார்பன், லாசர் டி குரூஸ், செசிலி, அல்காந்தர், யாரும் நினையாத ஆத்துமாக்கள், ஃபாத்திமா மேரி, ஜோசப் டிக்னஸ், அருள் தந்தை சைமன் சோன், அருள் சகோதரி நிக்கோலஸ் மேரி, ஜெஃப்ரின் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆத்துமாக்களுக்காகவும், எலியம்மா ஷெரியன் 41ஆம் நாள் நினைவு, ஆண்டனி சேவியர், சின்னப்பன், புஷ்பம் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்கவும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று நம் தாயாம் திரு அவையானது யாருடைய திருவிழாவை சிறப்பிக்கின்றது? என்னது? குழந்தை தெரேசாவினுடைய திருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். ஒரே ஒரு கேள்வி, விடை தெரிந்தவர்கள் கரங்களை உயர்த்தவும். இவர் எழுதிய ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தின் பெயர் என்ன? தெரிந்தவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தலாம். குழந்தை இயேசுவின் புனித தெரேசா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். அந்த புத்தகத்தின் பெயர், அந்த புத்தகத்தின் பெயர் ஓர் ஆன்மாவின் கதை. எனவே அவர்கள் சிறிய சிறிய வழியில் இயேசுவை பின்பற்றினார்கள். எனவே நாம் எப்பொழுதெல்லாம் இயேசுவை பின்பற்ற மறந்து போன தருணங்களுக்காகவும் இயேசு கொடுத்த கட்டளைகளை மீறிய தருணத்திற்காகவும் நாம் மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். பிதாவே, என் பாவங்களை அறிந்தவரே, என்னை மன்னியும், என்னை மன்னியும். பிதாவே, என் பாவங்களை அறிந்தவரே, என்னை மன்னியும், என்னை மன்னியும். இயேசுவே, இயேசுவே, என் மேல் இரக்கம் வையும். இயேசுவே, இயேசுவே,
மன்றாடுவோமாக. இறைவா, உமது ஆட்சி எளியோருக்கும் சிறுவருக்கும் உரியதாகும்படி செய்தீரே. புனித தெரசாவின் சிறுவழியை நாங்களும் பின்பற்றச் செய்து அவரது பரிந்துரையால் உமது நிலையான ஆட்சியை எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பெண் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறைவசனங்கள் 10-14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லோரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல் நிலைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வளர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என்னுயிரை காத்தருளும். ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என்னுயிரை காத்தருளும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என்னுயிரை காத்தருளும். மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாயுள்ளது. பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என்னுயிரை காத்தருளும். இஸ்ரேலே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரே நம்பிரு. பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என்னுயிரை காத்தருளும். ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என்னுயிரை காத்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா,
விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறைவசனங்கள் 1 முதல் 5 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல் தம்மையே தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று அக்டோபர் மாதம் 1 தேதி. அதோடு அக்டோபர் மாதம் ஜெபமாலை அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதமாக இருக்கிறது. இந்த ஜெபமாலை அன்னையினுடைய பக்தி 1208ஆம் ஆண்டு புனித சுவாமிநாதரிடம் அன்னை கேட்டுக்கொள்கின்றார்கள். இவ்வாறு இந்த ஜெபமாலையை ஜெபிக்க வேண்டுமென்று இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை இரத்தன சுருக்கமாக தருகின்ற இந்த ஜெபமாலையை ஜெபிக்கின்ற பொழுது, அப்பொழுது அந்த காலகட்டத்தில் இருந்த தப்பறை கொள்கைகள் அனைத்தும் மறைந்துவிடும் என்று சொல்லி வாக்களிக்கிறார்கள். அதன்படி இவர்கள் ஜெபமாலை ஜெபிக்கின்றார்கள். எனவே அதை தொடர்ந்து அந்த தப்பறை கொள்கைகள் அனைத்தும் அங்கு மறைந்து போகின்றன. ஆக இந்த மாதம் ஜெபமாலை மாதம். எனவேதான் அன்னை புனித சாமிநாதருக்கு சொல்லுகின்ற பொழுது இவ்வாறு சொல்லுகின்றார்கள்: யாரெல்லாம் ஜெபமாலை ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அவர்கள் விண்ணக அருட்கொடைகளால் நிரப்பப்படுவார்கள். யாரெல்லாம் ஜெபமாலை ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அவர்கள் விண்ணக அருட்கொடைகளால் நிரப்பப்படுவார்கள் என்று சொல்லுகின்றார். ஆக இந்த மாதம் ஜெபமாலை மாதம் ஆரம்பித்திருக்கின்றோம். எனவே ஜெபமாலையை நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய வாழ்விலும் நாம் தொடர்ந்து இந்த ஜெபமாலை ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக என்றும் இருப்பதற்கான அந்த அருளையும் ஆசிரியம் வேண்டுவோம். அதோடு இன்று மாதத்தின் முதல் புதன்கிழமை நம்முடைய பாதுகாவலரான புனித சூசியப்பருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே சொன்னது போல, யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களையே தாழ்த்தி கொள்ளுகின்றார்களோ அவர்கள்தான் விண்ணரசில் மிக பெரியவர்களாக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. சூசியப்படைய வாழ்வும் ஒரு தாட்சி மிக்க ஒரு வாழ்க்கையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே தான் இந்த சூசியப்பர் நம்முடைய வாழ்விலே பலவற்றிற்கு பாதுகாவலராக இருக்கின்றார். தன்னுடைய வாழ்க்கையில் அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய திட்டத்தையோ தன்னுடைய விருப்பத்தையோ தன்னுடைய ஆசையோ முதன்மைப்படுத்தாமல் இறைவனுடைய திட்டத்தை இறைவனுடைய விருப்பத்தை அவர் தன்னுடைய வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் முதன்மைப்படுத்தி வாழ்ந்தனால்தான் இன்று நமக்கு பாதுகாவலராக இந்த சூசியப்பர் இருக்கின்றார். எனவே அந்த சூசியப்பரை போல நம்முடைய வாழ்விலும் நாம் தாட்சியுள்ளவர்களாக இருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக,
இன்றைய தினம் நாம் புனித குழந்தை தெரசாவினுடைய விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். எனவே இந்த குழந்தை தெரசாவினுடைய இந்த வாழ்க்கை வரலாற்றை பார்க்கின்ற பொழுது பிரான்ஸ் நாட்டிலே இவர்கள் பிறந்திருக்கிறார்கள். இவருடைய குடும்பத்திலே மொத்தம் 9 பேர். ஒரு பக்தியான, அமைதியான, அன்பான குடும்பம். அதிலே 4 பிள்ளைகள் இறந்து விடுகிறார்கள். மீதி 5 பேரும் அங்கு கன்னியர்களாக மாறுகிறார்கள். சகோதரிகளாக தங்களை அர்ப்பணித்து துறவற வாழ்விலே இவர்கள் நுழைகிறார்கள். அதில் குறிப்பாக இன்றைய தினம் நாம் விழா கொண்டாடுகின்ற இந்த புனிதை தன்னுடைய வாழ்க்கையிலே மறை போதகர்களின் பாதுகாவலியாகவும் இருக்கின்றார்கள். அது எப்படி இவர்கள் மறை போதகர்களின் பாதுகாவலாக இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பதை பிறகு நான் சொல்லுகின்றேன். எனவே இன்றைய புனித பயஸ் 10ஆம் பத்திநாதர் சொல்லுகின்றார், இன்றைய நவீன உலகின் மிக சிறந்த புனிதர் யார் என்றால் புனித குழந்தை தெரசம்மாள் என்று சொல்லுகின்றார்கள். ஆக இந்த புனித குழந்தை தெரசம்மாள் இத்தகைய ஒரு முக்கியத்துவம், இத்தகைய ஒரு மகிமை பெறுவதற்கான காரணங்கள் என்ன? முதலாவதாக அவருடைய குடும்பம்தான், அவருடைய பிள்ளைகள் வளர்ப்பு. அந்த குடும்பத்திலே பார்த்தோம் என்றால் அவர்கள் இந்த பிரான்ஸ் நாட்டிலே ஒரு சிறிய இடத்திலே இவர்கள் பிறந்திருந்த பொழுதும் மிகவும் செல்வ செழிப்பு மிக்க குடும்பம் அல்ல, மாறாக ஒரு சாதாரண குடும்பம். ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் அன்பான, அமைதியான, சந்தோஷமான ஒரு குடும்பமாக இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இவருடைய பெற்றோரும் விசுவாசமும் பக்தி நிறைந்த பெற்றோர்களாக இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இவர்கள் திருப்பலிக்க தவறுவது கிடையாது. அந்த தாய் தந்தை முதல் கடைசி பிள்ளைகள் வரை ஒவ்வொரு நாளும் இவர்கள் திருப்பலிக்கு செல்கின்றார்கள். இரண்டாவதாக இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த திருச்சபையுடைய கட்டளை ஜெபம் என்று சொல்வார்கள், ஆஃபீஸ் ரீடிங், இதை தினமும் இவர்கள் வாசிக்கின்றார்கள் தங்களுடைய வீட்டிலே. மூன்றாவதாக இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இவர்கள் அனைவருமே ஜெபம், தவம் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றார்கள். வாரத்திற்கு ஒரு முறை அவர்கள் நோன்பு இருக்கிறார்கள். அதே போன்று வாரத்திற்கு ஒரு முறை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலும் பல நல்ல தான தர்மங்களை செய்கின்றார்கள். இது போன்றுதான் இந்த குடும்பம் வளர்ந்திருக்கிறது. எனவே சிறு வயது முதல் இந்த ஒரு குழந்தை, இவர்கள் மட்டுமல்ல, இந்த குடும்பத்தில் 5 பேரும் சகோதரிகளாக துறவற வாழ்வுக்குள் நுழைந்திருக்கிறார்கள். காரணம் இந்த குடும்பத்தினுடைய வளர்ப்பு தான். இந்த குடும்பத்தில் இவ்வளவு பக்தி, இவ்வளவு விசுவாசத்தோடு இவர்களை வளர்த்த பிறகு இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இவர்கள் இறைவனுக்கு உகந்தவர்களாக, இறைவனுக்கு பயந்தவர்களாக, இறைவன் மீது நம்பிக்கை விசுவாசம் கொண்டவர்களாக இந்த சகோதரி புனித குழந்தை தெரசால் தன்னுடைய வாழ்விலே ஒரு மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கின்றார்கள். ஆக இன்று இந்த காலாண்டு விடுமுறை, இன்று பிள்ளைகள் அனைவரும் வீடுகளில் தான் இருக்கின்றார்கள். இன்று நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பு எப்படி இருக்கிறது? எல்லாம் வீட்டில் பிள்ளைகளை விளையாட விட்டு டிவி, செல்ஃபோன் பார்க்க விட்டு நாம் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இதுதான் நம்முடைய பிள்ளை வளர்ப்பாக இருக்கிறது. இப்படி இருந்தால் பிள்ளைகள் எப்படி விசுவாசத்திலே, பக்தியிலே அவர்கள் வளர முடியும்? எனவே நம்முடைய வளர்ப்பு இன்று எப்படி இருக்கிறது? அன்று அவர்கள் அந்த 9 பேரும் இறைவன் மீது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை விசுவாசம் கொண்டு வாழ்ந்ததற்கான காரணம் அவர்களுடைய அந்த பெற்றோருடைய அந்த குழந்தை வளர்ப்பு தான். எனவே நம்முடைய வாழ்விலும் இத்தகைய ஒரு பக்தியிலே, விசுவாசத்தில் நம்முடைய பிள்ளைகளையும் வளர்ப்பதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இரண்டாவதாக புனித குழந்தை தெரசாவின் அந்த சிறு வழிகள், லிட்டில் வே, சிறு பாதைகள், அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சொல்வார்கள், இறை ஆட்சியினுடைய மகிமையும் இறைவனுடைய ஆசிரியம் நாம் நிறைவாக பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டிய அவசியமில்லை. மாறாக சிறு சிறு செயல்களை நாம் அன்போடும் மகிழ்ச்சியோடும் நாம் இறைவனுக்கு பிரமாணிக்கும் உள்ளவர்களாக நாம் செய்தால் அதுவே போதுமானது. அதுவே இறைவனின் மாட்சிமை, மகிமை நமக்கு பெற்றுத்தரும் என்று சொல்லி அத்தகைய சிறு சிறு செயல்கள் தான் இவர்கள் செய்கின்றார்கள். அந்த சிறு சிறு செயல்கள் என்னவென்றால் தவம் இருப்பது, ஒருத்தல் முயற்சிகள் இருப்பது, தான தர்மங்களை செய்வது, நற்செயல்களை செய்வது, இது போன்ற சிறு சிறு செயல்கள் வழியாக இறைவனுக்கு பிரமாணிக்கும் உள்ளவர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள். நம்முடைய 1990 அப்பொழுது கேரளா மாநிலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை வைத்து
அப்பொழுது ஒரு அருந்ததி ராய் என்ற ஒரு சிறந்த பத்திரிகையாளர் இவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ், த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் என்று ஒரு புத்தகத்தை எழுதுகின்றார். அந்த புத்தகத்திலும் அவர்கள் சொல்லுவது அது ஒரு குடும்ப நிகழ்வை பற்றி இருந்தாலும் இறுதியாக அது சொல்லுகின்ற மைய கருத்து இதுதான்: நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற செயல்களில் நாம் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். இதுதான் அவர்கள் சொல்ல வந்த கருத்து. நம்ம ஒட்டுமொத்த புத்தகத்தினுடைய சாரம்சம் அதுதான். ஆக இந்த புனிதையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த சிறு வயதிலிருந்து இத்தகைய சிறு சிறு வழிகள் வழியாக தாங்கள் செய்கின்ற அந்த நற்செயல்கள் வழியாக இறைவனுக்கு பிரமாணிக்குமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார்கள். அதே போன்று இவர்கள் அந்த சிறு வழி என்பதை எது என்று அவர்கள் வலியுறுத்துகின்ற பொழுது, இந்த சிறு வழி என்பது ஒரு விதமான மனநிலை. எனவே கிறிஸ்து இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. இதுதான் முக்கியம். அதாவது நாம் இன்றைய தினம் வாசகத்தை வாசித்தோம், யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி கொள்கிறார்கள் அவர்கள் உயர்த்த பெறுவார்கள் என்று. இங்கு இவர்கள் சொல்லுகின்ற கருத்து இதுதான்: கிறிஸ்து இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்யலாது. எனவே குழந்தை தெரேசாள் தங்களுடைய வாழ்க்கையில் இதை மிகவும் நம்பினார்கள். அதாவது தன்னுடைய வாழ்க்கையிலே தான் ஒன்றுமில்லை, கிறிஸ்து தான் அனைத்தும். கிறிஸ்து தான் தன்னுடைய வாழ்விலே ஒரு தனக்குள்ளாகவே அந்த தூய்மையும் அந்த புனிதத்தையும் தனக்குள்ளாக அவர் வைத்திருக்கின்றார். எனவே அத்தகைய ஒரு தூய்மை, அத்தகைய ஒரு புனிதம் நாம் அடைய வேண்டும் என்றால் அந்த கிறிஸ்து அதை நமக்கு கொடுத்தார் அன்றி நீங்களும் நானும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே கிறிஸ்து அங்கு நம்பிக்கைக்குரியவராக அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பு, நம்பிக்கை, எதிர்நோக்கு இதோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற வேண்டும் என்றால் இந்த அன்பு, எதிர்நோக்கு, நம்பிக்கை இது மூன்றுமே கிறிஸ்து நமக்கு வழங்க வேண்டும். அவ்வாறு நமக்கு வழங்கி நம்மோடு அந்த கிறிஸ்து இருக்கின்ற பொழுதுதான் நாம் இது போன்ற சிறு சிறு செயல்களிலே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக, பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருக்க முடியும் என்று சொல்கின்றார். ஆக நாம் புனிதர்களாக இருப்பதற்கு அவர்கள் கற்றுத்தருகின்ற இந்த வழி என்னவென்றால், சிறு சிறு செயல்கள் வழியாக நாம் இந்த புனிதத்தை அடைவதற்கான வழியை அவர்கள் கற்றுத்தருகின்றார்கள். மூன்றாவதாக இவர்கள் ஒரு புனிதராக மாறுவதற்கான காரணம், இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் அன்பு செய்யப்பட மாட்டார்களோ, யாரெல்லாம் நம்மால் அன்பு செய்ய முடியாதோ அத்தகையவர்களை அன்பு செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்வை குறிப்பிடுகின்ற பொழுது, ஒரு முறை இவர்கள் செய்தித்தாளிலே ஒரு செய்தியை வாசிக்கிறார்கள். அங்கு அந்த ஊரிலே, அவர்கள் வாழ்ந்த அந்த ஊரிலே ஒரு குற்றவாளி பிரான்சினி என்ற இந்த குற்றவாளி 3 கொலைகளை செய்து விடுகின்றார். எனவே அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட போகிறது என்பது அறிவிக்கப்படுகிறது. எனவே இவர்களும் புனித குழந்தை தெரேசாளும் அவருடைய சகோதரிகளும் இருவரும் இணைந்து அந்த குற்றவாளிக்காக ஜெபிக்கின்றார்கள். தினமும் தங்களுடைய ஜெபத்தில் இவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். அவர் எப்படியாவது மனம் மாற வேண்டும் என்று சொல்லி இவர்கள் இறைவனிடம் பிரார்த்திக்கின்றார்கள். எனவே இந்த குற்றவாளியினுடைய அந்த தண்டனையும் அங்கு நிறைவேறுவதற்கான அந்த நாள் வருகிறது. ஆனால் இந்த புனிதை இயேசுவிடம் கேட்கின்றார், தொடர்ந்து விடாமல் கேட்கின்றார்கள். என்னவென்றால், அந்த குற்றவாளி மனம் மாறியதற்கான ஏதாவது ஒரு அடையாளம் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். எனவே இவர்களும் தொடர்ந்து ஜெபிக்கின்றார்கள். அந்த குற்றவாளிக்கு அந்த தண்டனை கொடுக்கின்ற, தூக்கு தண்டனை கொடுக்கின்ற அந்த நாள் வருகிறது. அந்த நாள் வருகின்ற பொழுது அங்கு அந்த தூக்கு தண்டனை மேடைக்கு அந்த பிரான்சினி என்ற குற்றவாளியை அழைத்து செல்கிறார்கள். அவர் அங்கு அன்றைய காலகட்டத்தில் கயிற்றிலே தூக்கு தண்டனை அல்ல, கில்லட்டின், அதாவது தலை வெட்டுண்டப்படும். எனவே அதிலே அவர் தலையை வைப்பதற்காக செல்கின்றார். அவ்வாறு வைப்பதற்காக செல்வதற்கு முன்பாக அங்கு குருவானவர் ஒருவர் சிலுவையை வைத்து கொண்டு அவர் அங்கு நிற்கின்றார். எனவே உடனே இவர் அந்த தலையை எடுத்துவிட்டு நேராக வந்து அந்த குருவானவர் வைத்திருந்த அந்த சிலுவையிலே பாடுபட்ட சுரூபத்தினுடைய இயேசுவின் 3 காயங்களிலே 3 முறை அவர் முத்தமிடுகின்றார். பிறகு அவர் சொல்லுகின்றார், ஆண்டவரே, உமது இரக்கமுள்ள தண்டனை எனக்கு தாரும் என்று சொல்லி அவர் அந்த மரண தண்டனை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். இதை இவர்கள் அடுத்த நாள் செய்தித்தாளிலே பார்க்கிறார்கள்.
இவர்கள் எப்படியாவது இவர் மனம் மாறியிருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு தூண்டுதல் இவருக்கு கிடைத்திருக்கிறது. எனவே செய்தித்தாளை பார்க்கின்றார்கள். செய்தித்தாளிலே இந்த நிகழ்வு போடப்பட்டிருக்கிறது. இந்த குற்றவாளி குருவானர் வைத்திருந்த அந்த சிலுவையை இவர் முத்தம் செய்து அங்கு தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்ததாக அங்கு வெளியிடப்படுகிறது. இதை உணர்ந்த உடனே அந்த புனித குழந்தை தெரசம்மாளுக்கு அதிகமான மகிழ்ச்சி, சந்தோஷம் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். ஆக வாழ்க்கையிலே அன்பு செய்யப்பட முடியாதவர்கள் யாருமே இல்லை. அவர்கள் எப்படிப்பட்ட குற்றவாளிகளாக இருந்தாலும் அனைவரும் இறைவனுடைய அன்புக்குரியவர்களே. எனவே நம்முடைய வாழ்விலும் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இவ்வாறு அன்பு செய்யப்பட முடியாதவர்கள் என்று நாம் நினைக்கின்ற அத்தகையவர்களுக்காக நாம் ஜெபிப்பதும் அவர்களுக்காக ஜெபிப்பது கூட ஒரு விதமான அன்பு தான். அதை தான் இந்த புனிதை நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். எனவே நம்முடைய வாழ்விலும் இவ்வாறு தவறு செய்திருந்தாலும் குற்றங்கள் செய்திருந்தாலும் அவர்கள் மன்னிக்கப்பட வேண்டும், இறைவனுடைய இரக்கத்தை பெற வேண்டும், எல்லோருடைய அன்பை பெற வேண்டும் என்று நாமும் இது போன்ற இந்த புனிதை போன்று பிறருக்காக ஜெபிக்கின்ற அந்த ஒரு மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே தான் நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம், மனமாற தேவையற்ற 99 ஆடுகளை விட மனமாற வேண்டிய ஒரு ஆட்டை குடித்து விண்ணரசில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த புனித குழந்தை தெரசம்மாள் தன்னுடைய வாழ்க்கையிலே இவ்வாறு அன்பு செய்யப்பட முடியாதவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அத்தகையவர்கள் மனம் மாறுவதற்கு இவர்கள் பலவிதமான தப ஜப முயற்சிகளை தன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்கின்ற நமக்கும் இது ஒரு வாய்ப்பு. பல நேரத்திலே பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகளை சந்திக்கின்ற அவர்களுக்கு நாமும் நம்முடைய ஜபத்தின் வழியாக அவர்களை தாங்குவதும் அவர்களை அன்பு செய்வதும் அதற்கான ஒரு வழியை நாம் இதை தேடிக்கொள்வோம். இறுதியாக இந்த புனிதியாக இவர்கள் இருப்பதற்கான காரணம், இவர்கள் வேத போதக நாடுகளுடைய பாதுகாவலராக இருக்கின்றார். நாம் கேட்கலாம், இவர்களுக்குள்ளாக ஒரு ஆசை இருந்தது. என்னவென்றால், ஆப்பிரிக்கா அல்லது ஆசிய நாடுகளுக்கு சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற அந்த ஆசை இவர்களுக்குள்ளாக இருந்தது. ஆனால் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எந்த வேத போத நாடுகளுக்கும் சென்று இவர்கள் போதிக்கவில்லை. ஆனால் இருப்பினும் எப்படி இவர்கள் வேத போதகர்களுடைய பாதுகாவலராக நியமிக்கப்பட்டார்கள் என்றால், புனித பிரான்சிஸ் சவேரியார் வேத போதகர்களுடைய பாதுகாவலியாக இருக்கின்றார். அதே போன்றுதான் இவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வேத போதகர்களுடைய பாதுகாவலியாக இவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். காரணம் எதற்காக என்றால், இவர்கள் புனித பவுலடியாருடைய அந்த முதல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 12 முதல் 30 வரை உள்ள வசனங்கள் உடலும் உறுப்பும் என்று அங்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். என்னவென்றால், கிறிஸ்து தான் இந்த திருச்சபை, நாம் அனைவரும் அந்த உடலாகிய திருச்சபையுடைய உறுப்புகள் என்று அங்கு புனித பவுலடியார் பேசுவார். எனவே இந்த வசனம் இவர்களை மிகவும் பாதித்தது. அப்பொழுது இவர்கள் தன்னுடைய ஜெபத்திலே இடைவிடாமல் இயேசுவிடம் கேட்கின்றார்கள், அப்படி என்றால் இந்த உறுப்புகளிலே நான் உங்களிலே எந்த உறுப்பாக இருக்கிறேன்? இவர்கள் எப்படி சிந்திக்கிறார் பாருங்கள். அதாவது நாமும் இந்த வாசகத்தை பலமுறை வாசித்திருப்போம். கிறிஸ்து தான் திருச்சபையுடைய உடலாக இருக்கின்றார்கள். இந்த உறுப்பினர் நாம் அனைவருமே அந்த உறுப்பினர்களாக நாம் இருக்கின்றோம் என்று பலமுறை நாம் வாசித்திருப்போம். ஆனால் இவர்கள் எப்படி அதை ஒரு ஜபமாக மாற்றுகிறார்கள் என்றால், நான் உமது உடலில் ஒரு உறுப்பாக இருந்தேன் என்றால் அதிலே நான் எந்த உறுப்பாக இருக்கிறேன் என்று இவர்கள் இயேசுவிடம் ஜெபித்து எனக்கு நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். இயேசுவும் அந்த தன்னுடைய ஜபத்திலே அவர்கள் இயேசு வெளிப்படுத்தியதாக அவர்கள் எழுதிய என் ஆன்மாவின் கதை என்ற புத்தகத்தை அவர்கள் சொல்கின்றார்கள், கிறிஸ்து எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், நான் அந்த கிறிஸ்துவினுடைய இதயமாக இருக்கிறேன். அப்பொழுதுதான் அவர்கள் உணர்கிறார்கள், ஏன் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இவ்வாறு ஒரு துறவற வாழ்விற்கும் ஜப வாழ்விற்கும் இவர்கள் அழைக்கப்பட்டதுடைய நோக்கம், அந்த இதயம்தான் மற்ற உறுப்புகளுக்கு தேவையான இந்த இரத்தத்தை அங்கிருந்து தான் அது வெளியேற்றும். எனவே இந்த மற்ற உறுப்புகள் அனைத்தும் அங்கு நன்றாக இருக்க வேண்டும் என்றால், அது உயிரோட்டமுள்ள உறுப்புகளாக செயல்பட வேண்டும் என்றால்,
இந்த இதயம் அங்கு துடிப்போடு இருக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த ஜெப வாழ்வு மிக அவசியம். ஜெபம் இல்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் பெற முடியாது. எனவே இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்து வெளிப்படுத்தியதாக சொல்கிறார்கள். நான் கிறிஸ்துவனுடைய இதயமாக இருக்கிறேன். இந்த ஜெபம் என்ற அந்த இரத்தத்தின் வழியாக மற்ற உறுப்புகளுக்கு நான் இதை செலுத்தி அவர்களை நான் உயிர் துடிப்போடு நான் வைத்திருக்கிறேன் என்பதை இதன் வழியாக நான் உணர்கிறேன் என்று சொல்லி இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இவ்வாறு மற்ற ஏழை எளிய நாடுகளுக்கு சென்று நற்செய்தி அறிவிக்க முடியாவிட்டாலும் அவர்கள் இருக்கின்ற இடத்திலே தங்களுடைய ஜெபத்தின் வாயிலாக இவ்வாறு பிறருக்காக ஜெபித்து பிறரை தங்களுடைய ஜெபத்தின் வாயிலாக தாங்கிக் கொள்வதன் வழியாக இவர்கள் ஒரு மறை போதகராக இருக்கின்றார்கள் என்பதனுடைய ஒரு அடையாளமாக தான் இவர்கள் இவ்வாறு மறை போதகர்களின் பாதுகாவலி என்று இவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். எனவே இன்றைய நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் அக்டோபர் மாதத்தில் இருக்கின்றோம். அன்னை ஜெபமாலையினுடைய அந்த மாதம். இவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே அன்னை மரியாள் மீது அதிகமான விசுவாசம் கொண்ட ஒரு புனிதியாக இருக்கின்றார். எப்படி என்றால், ஒரு முறை இவர்கள் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில் இருக்கின்றார்கள். அப்பொழுது இவர்கள் தொடர்ந்து அன்னையிடம் செபிக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு முறை அன்னை இவர்களுக்கு காட்சி கொடுத்து இவர்கள் அந்த நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கின்ற பொழுது இவர்களை பார்த்து சிரிப்பதாக அந்த காட்சியிலே அவர்கள் தங்களையும் வெளிப்படுத்துகின்றார்கள். எனவே தான் அந்த அன்னைக்கு பெயர், அவர்கள் வாழ்ந்த அந்த அறை இன்னும் இருக்கிறது. அந்த அறையிலே அந்த அன்னை காட்சி கொடுத்த அந்த அன்னையினுடைய சுரூபமும் இருக்கிறது. அந்த அன்னைக்கு அவர்கள் பெயர் கொடுத்திருக்கின்றார்கள், அவர் லேடி ஆஃப் ஸ்மைலர், அதாவது சிரிக்கும் அன்னை. சிரிக்கும் அன்னை என்று சொல்லி அந்த அன்னைக்கு பெயர் சூட்டியிருக்கின்றார்கள். அன்னையிடம் அந்த அளவுக்கு இவர்கள் அதிக நம்பிக்கை பக்தி கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவே நம்முடைய வாழ்விலும் இந்த புனிதையைப் போல நம்முடைய வாழ்விலும் சிறு சிறு செயல்கள், நற்செயல்களின் வழியாகவும் பிறரை அன்பு செய்வதன் வழியாகவும் மறை போதகளுக்காக நாம் செபிப்பதன் வழியாகவும் நாமும் இந்த புனிதரைப் போல இறைவனுக்கு உகந்தவர்களாக நாம் என்றும் இருப்பதற்கான அருளையும் ஆசிரியம் வேண்டி நாம் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விண்ணப்பங்களையும் தேவைகளையும் புனித குழந்தை தெரேசம்மாளின் வழியாக இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பித்து செபிப்போம். திரு அவையில் உள்ள ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் இளைஞர்களுக்கு சரியான வழிகாட்டவும் முன்மாதிரிகளாக திகழவும் அருள்வாழ்வின் உதவிகளையும் வழிகாட்டுதலையும் வழங்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகெங்கிலும் உள்ள இளைய தலைமுறையினர் யூபிலி 2025 ஆண்டின் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் தங்கள் பயணத்தை தொடரச் செய்தருளும். இவ்வுலகச் செல்வங்களின் மாயைக்கு அடிமைகளாகாமல் கிறிஸ்துவோடு தொடக்கம் முதல் இருந்து வரும் உறவின் மேன்மையை உணரவும் நேர்மையுடனும் ஈக மனப்பான்மையுடனும் வாழ்ந்து உமது அன்புக்கும் நீதிக்கும் சான்று பகர செய்தருளுமாறு வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எண்மின் ஆதிக்கம், பொருள் முதல்வாதம், அடையாள சிக்கல்கள், மனநல சவால்கள் போன்ற இன்றைய உலகின் சவால்களிலிருந்து எங்களது இளைஞர்கள் பாதுகாக்கப்படவும் இவற்றுக்கு மத்தியில் கிறிஸ்துவின் அன்பையும் அமைதியும் மன நிறைவையும் கண்டு கொள்ளவும் அதன் மூலம் உமக்கு சான்று பகரவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பணத்தாசை, பதவி மயக்கமுறுதல், பொருள் குவித்தல் போன்ற தீய நட்டங்களிலிருந்து அனைவரும் விடுபட்டு கிறிஸ்துவின் போதனைகளின்படி வாழ்ந்து இவ்வுலகச் செல்வங்கள் நிலையற்றவை என்பதை உணர்ந்து உமது இறையாட்சியின் அறியாத செல்வங்களை தேடவும் இறையாட்சிக்கு வாழ்வின் மூலம் சான்று பகரவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒரு சில மணித்துளிகள் நாம் மௌனம் காத்து நம் கரங்களை குவித்து கண்களை மூடி நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, புனித தெரசாவில் விளங்கி வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய பேறு பயன்கள் உமக்கு உகந்தவையாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித குழந்தை இயேசுவின் தெரசா உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவன்மைகள் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலைகள் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில்
இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண்ணென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமகோலினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்றைய தினம் நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித குழந்தை தெரசால் மற்றும் இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி
நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செய்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செய்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செய்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறேன், எனது ஆன்மா நலமடையும். குயவனே, குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே, குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம்
குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். இறையேசு பிரியமானவர்களே, இன்றைய நாள் இந்த முதல் புதன்கிழமை வழிபாட்டை எடுத்து சிறப்பித்த நம்முடைய பங்கின் இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், ஜெபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு இன்றைய நாளிலே இந்த வேளாங்கண்ணிக்கு செல்கின்ற பாத யாத்திரை குழுவினர் இந்த இரவு உங்களுக்கு சிற்றுண்டி போல் சின்ன ஒரு கேசரி வடை கொடுக்குறாங்க. எனவே அவர்களுக்கும் உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செய்கையாதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செய்கையாதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். புனித சூசையப்பரை வணங்கி போற்றும். அவரது பெயரால் இறை ஆசியை நாட வந்துள்ள நாம் புனித சூசையப்பரை நமது பங்கின் பாதுகாவலராக கொடுத்த இரக்கத்தின் ஊற்றாம் இறைவனை போற்றி புகழ்வோமாக. எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், உம் ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தெரிந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கு அவரை போன்ற புனிதர்களை தந்தரலும். அதனால் உம் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறைமக்கள் உமக்கு ஏராளமாய் தோன்றுவார்களாக மன்றாடுகிறோம். இறைவனாயிருந்தும் உம்மையை புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவை நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து வாழ அருள் புரியும். திருக்குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய தூய ஆவியே, எங்கள் குடும்பங்களையும் எங்கள் போரூர் பங்கையும் இறைவனின் திருமணத்திற்கு ஏற்ப அமைத்து பாதுகாத்தருளும். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் இறை அருளால் பாதுகாக்கப்பட்டவரும் கற்பின் லில்லியுமான புனித சூசையப்பரின் புகழ் பாடி மன்றாடுவோமாக. மிகவும் பேறு பெற்ற புனித சூசையப்பரே, தொழிலாளிகளின் பாதுகாவலரே, எங்களுடைய துன்ப வேளையில் உமது பாதுகாவலை நம்பிக்கையோடு தேடி வருகின்றோம். தெய்வ தாயாரான ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித கன்னிமரியாரிடத்தில் உமக்குள்ள அன்பின் பெயராலும் திவ்ய பாலன் இயேசுவிற்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடம் நாங்கள் நம்பிக்கையோடு கொண்டு வந்துள்ள வேண்டுதல்களை எல்லாம் இறை சித்தத்திற்கு ஏற்ப எங்களுக்கு பெற்று தாரும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடவும். இயேசுவின் வளர்ப்பு தந்தையான புனித சூசையப்பரை, இயேசுவின் இரக்கத்தையும் அன்பையும் பெற்று வாழ்வில் என்றும் நீதிமான்களாகவும் நன்றி உள்ளவர்களாகவும் வாழ வரம் பெற்று தரமை மன்றாடுகிறோம். புனித சூசையப்பரே, எங்களுக்காக இறைவனிடம்
மன்றாடும். இயேசுவின் வளர்ச்சியிலே முழுமையான பங்கு வகித்த புனித சூசியப்பரே, நாங்களும் இயேசுவில் வளரவும் இயேசுவின் அரசு எங்கள் மத்தியில் கட்டி எழுப்பும் ஆர்வத்தையும் வல்லமையும் பெற்றுத்தருமை மன்றாடுகிறோம். புனித சூசையப்பரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இயேசுவை பல ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றினவரே, எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் இன்னல்கள், இடையூறுகள், இல்லாமைகள், இயலாமைகள் இவற்றிலிருந்து விடுதலை பெற்று அமைதியுடன் வாழ வரம் தருமை மன்றாடுகிறோம். புனித சூசையப்பரே, எங்களுக்காக இறைவனிடம் வேண்டி மன்றாடும். இயேசுவை சுமந்து காத்தவரே, எங்கள் வாழ்க்கையிலும் இயேசுவை இறைவார்த்தை சுமந்த திருப்பலி, திருச்சடங்குகள், ஆராதனை, குடும்ப ஜெபம் இவற்றில் ஆர்வத்தோடு பங்கெடுத்து இயேசுவை நிரூபித்து காட்ட வரம் தருமை மன்றாடுகிறோம். எங்கள் போரூர் பங்கை ஆசீர்வதித்தருளும். எங்கள் பங்கு தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்கு மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் என் பங்கில் ஒற்றுமை வளர வேண்டும் என்றும் புனித சூசையப்பரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நீதிமான நற்செய்தி நூல்களில் புகழப்படும் புனித சூசையப்பரே, எங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீதி, நேர்மை, அன்பு, சேவை மனப்பான்மையுடன் வாழ்ந்து இயேசுவின் லட்சிய கனவுகளை நனவாக்க வல்லமை பெற்றுத்தர உம்மை மன்றாடுகிறோம். புனித சூசையப்பரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு பாதுகாவலரே, உம்மை எங்களுக்கு தந்த இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். திரு குடும்பத்தை கரிசனையோடு பராமரித்து பாதுகாத்த அருமை தந்தையே, உமது உழைப்பினால் நீர் நேசத்துடன் பாதுகாத்து இறைமகன் இயேசுவை வாழ்வில் எல்லாவுமாக ஏற்றுக்கொள்ளும் எங்களை பராமரித்தருளும். மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் பாதுகாவலரை, நாங்கள் எவ்வித தவற்றிலும் கேட்டிலும் துன்பத் துயரத்திலும் விடாதபடி எங்களை காப்பாற்றும். எங்களை பாதுகாக்க மேலான வல்லமை உள்ளவரை, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் புரியும் போராட்டங்களிலே உமது இடைவிடாத காவல் எங்களுக்கு என்றும் துணை நின்று நாங்கள் வெற்றி பெற அருள் புரிவீராக. திவ்ய பாலநேசு, சாவின் ஆபத்துகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள நீர் எவ்வளவு வாஞ்சையுடனும் நேசத்துடனும் உதவினீரோ, அவ்விதமே எங்கள் புனித திருச்சபையை, எங்கள் பாரத நாட்டை, எங்கள் பங்கை, எங்கள் இல்லங்களை, எங்கள் தனிப்பட்ட வாழ்வை அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் என்றும் எப்போதும் பாதுகாத்தருளும். உமது காவல் உம்மை பக்தியோடு வேண்டும் எங்களுக்கு இடைவிடாமல் என்றும் இருப்பதாக. உமது புண்ணிய மாதிரியாலும் உமது உதவி துணையாலும் நாங்கள் யாவரும் புனித வாழ்க்கை வாழ்ந்து பக்தியாய் மரித்து மறுவுலகில் முடிவில்லா இன்பத்தை பெற்று மகிழ அருள் புரியும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தெரசா தம்மை உமக்கு அர்ப்பணித்து எல்லோரும் உமது இரக்கத்தை பெற்றிட ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவால் அதே அன்பில் ஆற்றல் எங்களிடம் பற்றி எரிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சிறிய வழிகளில் இயேசுவை பின்பற்றி வாழும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி. வருகின்ற வெள்ளிக்கிழமை மாதத்தின் முதல் வெள்ளி, எனவே அன்று மாலை திருப்பலி, அதனைத் தொடர்ந்து குணமளிக்கும் ஆராதனை நடைபெறும். எனவே அனைவரும் குடும்பமாக கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சூசையே, பார்ப்போற்றும் தந்தையே, எங்கள் திருத்தல காவலரே, பொறுமையின் நாதரே. புனித சூசையே, பார்ப்போற்றும் தந்தையே, எங்கள் திருத்தல காவலரே, பொறுமையின் நாதரே. கவலைகள் தீர்ப்பவரே, இரக்கத்தின் இமயமே, இமை போல் காப்பவரே. கருணையின் சுரங்கமே, கவலைகள் தீர்ப்பவரே, இரக்கத்தின் இமயமே, இமை போல் காப்பவரே. வான் தந்தை தேர்ந்தது உனை அல்லவா, இறையேசு தவழ்ந்தது கரமல்லவா. வான் தந்தை தேர்ந்தது உனை அல்லவா, இறையேசு தவழ்ந்தது கரமல்லவா. என்னுள்ளம் என்னாலும் உனதல்லவா, என் தந்தை நீ அல்லவா. வாழ்க வாழ்க புனித சூசையே, வாழ்க வாழ்க புனித சூசையே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாரே சத்துருக்கடம் ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க, புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.